அனைவருக்கும் மாலை வணக்கம். கடந்த ஒரு வருடமாக எனக்கு இங்கே கதை சொல்வதற்காக வாய்ப்பளித்து கொண்டு வரும் ஆர்கே ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். இது எனக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே ஜெயகாந்தன் அவர்களுடைய கதைகளை சொல்லிட்டு பழகிட்டேன். இந்த இடத்துல மட்டும் இல்லை, நிறைய இடங்கள்ல. இப்போ சமீப காலமாக நான் நிறைய கதை ஆசிரியர்களுடைய கதைகளை எடுத்து சொல்கிறதுக்காக பழகிட்டு வந்துட்டுருக்கேன். அதில் சிவசங்கரி அம்மாவுடைய கதைகள் நிறைய எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ சூடாமணி அம்மாவுடைய கதைகளும் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். அது சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது குறிப்பாக இவங்களுடைய கதைகள் ரொம்ப நம்மளை எல்லா சிறுகதைகளுமே நம்மளை சிந்திக்க வைக்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதை தாண்டி இந்த கதைகளில் ஏதோ இருக்குங்கிற உணர்வு எனக்கு கொடுக்குது. இப்போது இந்த கதை 1970களில் அம்மா எழுதின கதை. எழுத்தாளர் ஆர் சூடாமணி அவர்கள் எழுதிய யோகம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. கதை இப்படி ஆரம்பிக்குது. செல்லம் வீட்டில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு 50 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்ன, நீ கொஞ்சம் ஓய்வாக எடுத்துக்கையம்மா, எதுக்கு சும்மா இதுக்கு மேலேயும் சமையல் வேலையை பார்த்துட்டு வீட்டு வேலையை பார்த்துட்டு எதுக்கு இதெல்லாம், என்ன பண்ணுறதப்போ ஒன்றும் பண்ணாத, வீட்டில் இரு, ஓய்வு எடுத்துக்கோ. பத்தாவதுக்கு மருமகளும் போதுமேம்மா, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க, 50 வயசுக்கு மேலே ஏன் இவ்வளோ, அதுக்கு என்ன பண்ணணுங்கிறீங்க, சரி ஆள் போட்டுக்கோங்க. சரி அப்போ ஒன்று பண்ணுங்க, யாராவது ஒரு பொம்மநாட்டியை போட்டுட்டாதான் சரி வரும். ஏன்னா வீட்டையும் நல்லா பார்த்துக்கணும், நம்மளுடைய சமையல் வேலை, குழந்தை குட்டி எல்லாரையும் பார்த்துக்கணும் இல்லையா, அதுதான் சரிப்பட்டு வரும். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு மகன் கோபாலனும் மருமகளும் ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போதான் அங்கே அந்த அம்மா வீட்டுக்குள்ளே வராங்க, இவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக. வீட்டு வேலை அப்படின்னா சமையல் வேலைக்கும் குறிப்பாக ஒரு ஆள் உள்ளே வராங்க. ஸோ பாக்கிய ரதி அந்த அம்மா பேர். உருவம் எப்படி இருக்குது அப்படின்னா, நல்ல ஒல்லியான உருவம், 9 கஜம் புடவை, பரந்த நெத்தி, ரொம்ப மெலிந்த உருவம். அதுக்கேற்ற மாதிரியான விரல்களும் கைகளும் கால்களும் இருந்தாலும் கூட அந்த பரந்த நெற்றி, அதில் திருநீர் இருக்குது. அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அவங்களுடைய பேச்சு எல்லாமே இவங்களை ஏதோ ஒரு விதத்தில் கவர்ந்துடுச்சு. நல்லா சமைப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே அவங்க, அதுக்கு என்ன, நல்லா பேஷா சமைப்பேனே, 40 வகைரால எத்தனை கறிகாய் வேணும் கேளுங்கோ, எல்லாம் சமைச்சு போட்டுடுவேன். உடனே செல்லம் அதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா நமக்கே 20க்கு மேலே தெரியாது, இந்த அம்மா ஏதோ 40ங்குது, சரி இதுக்கு மேலே நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமைதி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே பாருங்க, இங்கே இத்தனை உருப்படிகள், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து செய்யணும். ஏன்னா எங்கள் மாட்டு பொண்ணு இருக்கா, புள்ள இருக்கார், பிள்ளைங்க, பத்தாவதுக்கு வீட்டுக்கு வரவங்க போகிறவங்க வேற நிறைய பேர். ஐயோ வம்பே வேண்டாம், எத்தனை பேராக இருந்தாலும் வர சொல்லுங்கோ, திருப்தியாக சமைச்சு போடுறேன். அதுதான் இத்தனை பொருள் வாங்கி வச்சிருக்கேல, எதுக்கு, சந்தோஷமாக சமைச்சு போடுவேன். இவங்களுக்கு கொஞ்சம் வாய் கொஞ்சம் ஓய மாட்டேங்குதுங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு விஷயத்த கேட்டானா அது நறுக்குன்னு சொல்கிற பழக்கம் இல்லை, கொஞ்சம் வளன்னு கொஞ்சம் பேசுகிறாங்கங்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனாலும் அது யாருக்கும் சலிப்பு தட்டலை, சரி பரவாயில்லங்கிற மாதிரியே இருந்துச்சு. அவங்க உடனே வீட்டுக்கு யாராவது கொஞ்சம் காஃபி போட்டு தரேலா மாமி சொல்லிட்டா போதும். காப்பிக்கு என்ன பஞ்சம், தோ காப்பி தூள் இத்தனை இருக்கு, தோ சக்கரை இருக்கு, போட்டா போச்சு, பேஷா போட்டு தந்துடுறேனே, இதுல என்ன பெரிய பிரமாதம் அப்படின்னு ஒரே குதூகலம், அதில் ஒரு நீண்ட பேச்சு. இப்படி தான் வரவங்க. அதே மாதிரி ஒரு எல்லாரும் கூடி உக்காந்து சாப்பிட்றச்ச, மாமி ரசம் ரொம்ப நல்லா இருந்தது, ரசம் ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லிட்டா போதும், இது என்ன பிரமாதம், 7 வகையில் ரசம் வைப்பேன் நான் அப்படின்னு சொல்கிற உடனே அடுத்தவங்களுக்கு பேச்சு அப்படியே, என்னடா இது தெரியாதனமாக கேட்டுட்டோமே, எப்படா சாப்பிட்டு முடிச்சு எழுந்திரிச்சு போவோங்கிற மாதிரி தான் இருக்கும் பாக்யரதியோடைய பேச்சு. இப்படி தான் அவங்களுடைய எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்யறது. சாயந்தரம் 6 மணி ஆயிடுத்துன்னா, அம்மா இங்கே பாருங்களேன், இப்போ நான் ஃப்ரீயாக தான் உட்காந்துட்டு இருக்கேன், எதுக்கு சும்மா இருக்கணும், பசங்களுக்கு ஏதாவது பலகாரம் பண்ணி போடவா, ஏதாவது நொறுக்கு செஞ்சு டப்பாவில் போட்டு வச்சா சாயந்தரத்தில் வந்தால் சாப்பிடுவாளே, நான் பண்ணி வைக்கவா அப்படின்னு துருன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த வேலையெல்லாம் பார்க்குறத பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்படியே நாட்கள் நகர்ந்துக்கிட்டே போகுது. ஒரு நாள் திடீர்னு அந்த அம்மா காலை நீட்டி போட்டுட்டு நம்ம செல்லம் உட்காந்து ராமாயணம் புக் கையில் வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. செல்லம் அவங்க முன்னாடி கால் நீட்டி போட்டு உட்காந்துட்டு காலை இப்படி மெதுவாக பிடிச்ச உடனே, என்ன மாமி அசதியாக இருக்கா, அதான் சொன்னேன் இல்லை ஒன்றும் வேண்டாம், ஏதோ சாதாரணமாக பண்ணிட்டு உட்காந்து ரெஸ்ட் இருந்துருக்கலாம் இல்லை அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களாண்ட ஒன்று கேட்கணும். என்ன கேட்கணும், இல்லை எனக்கு 2 கார்டு எழுதி போட முடியுமா. கார்டா, யாருக்கு, உங்களுக்கு தான் யாரும் இல்லைன்னு சொன்னீங்களே. அது இல்லை, யாரும் இல்லைன்னு இல்லை, யாரும் என் கூட இல்லை, அதனால தனின்னு சொன்னேன். ஓ அப்போ உங்களுக்கு
பசங்க இருக்காங்களா? ம். இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையா எப்பவுமே துருதுருன்ற கண்ணும், துருதுருன்ற ஒரு வாயோட இருக்கிறவங்களுக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு அந்த அந்த கண் பார்வையில ஏக்கம்லாம் தெரியல. எங்கேயோ ஒரு உயர்ந்த ஒரு நிலையில இருக்கிற மாதிரியான ஒரு பார்வை அவங்க பார்க்கறத வந்து செல்லம்க்கு தெரியுது. அ செல்லம் யோசிச்சுட்டு கேட்குறாங்க. சரி, எ எத்தன பசங்க? எனக்கு 2 பையன். பெரியவன் பாஷான்னு இருக்கான். அவன் மதுரையில இருக்கான். சின்னவன் பேரு கணேசன். இங்க தான் பக்கத்துல கிராமத்துல இருக்கான். பெரியவர் என்ன பண்றார்? அவரு அக்கவுண்டன்ட்டா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அக்கவுண்டன்ட்டாவா? ஆமா. சின்னவனும் ஏதோ வியாபாரம்னு நானா தான் பண்ணின்னு இருக்கான். அப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் இருக்கா. அப்படின்னோடனே இப்படியே வந்து அவங்க பார்வை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. அப்ப ஏன் நீங்க இப்படி கஷ்டப்படணும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னவோ எனக்கு இப்படி இருக்கணும்னு இருக்கு. எனக்கு கடிதாசி மட்டும் எழுதி போடுங்களேன். சரி. என்னன்னு எழுதுறது? அ சிரஞ்சீவி பாஷாவிற்கு. ஆ சரி. அப்புறம் மனைவி சீதா அவன் நலம் எப்படி இருக்கான்னு கேட்கணும். சரி. அதுக்கப்புறமா அப்புறம் கிருபா, அதுக்கப்புறம் அவனுடைய பெரிய பிள்ளை, அப்புறம் சின்ன பிள்ளை. ஒட்டு மொத்தமா எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா முடிஞ்சு போச்சு. இல்ல, இல்ல, இல்ல மாமி. அப்படியெல்லாம் கேட்டுடாதீங்கோ. தனித்தனியா கேட்கணும். அப்பதான் நேர்ல போய் விசாரிச்சாப்புல இருக்கும். படிக்கிறவாளுக்கும் அப்பதானே சுகமா இருக்கும். அப்படின்னு உடனே இவங்களுக்கு அந்த கார்டு கையில வச்சிருக்காங்க, பேனா வச்சிருக்காங்க. இவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அந்த கார்டு அவங்களுக்கு கையிலேருந்து நழுவுது. அவங்க அவங்களால வந்து இதை எப்படி இவங்களால இப்படி இருக்க முடியுதுங்கிற அந்த ஒரு உணர்வுக்குள்ள போறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதின உடனே கடிதாசிய 2 கடிதம் எழுதிட்டாங்க. சின்னவன் பேரு கணேசன். அவருக்கும் ஒரு கடிதாசி எழுதிட்டாங்க. கடிதாசிய போஸ்ட் பண்றாங்க. போஸ்ட் பண்ணும்போது, இந்த முறையாவது எனக்கு பதில் போடும்படி ஒரு வார்த்தை அதில எழுதிடுங்களேன். இந்த முறையாவதுன்னா? அப்போ ஆமா. இதுக்கு முன்ன கூட பலமுறை எழுதியிருக்கேன். இதுவரைக்கும் பதில் வரல. அதனால தான். அதில ஒரு விஷயத்த கொஞ்சம் அழுத்தி எழுதிடுங்கோ. நான் வேலையில இருக்கேன்னு எழுதிடுங்கோ. அப்போ பதில் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு வந்து யார வச்செல்லாம் நீங்க இதுவரைக்கும் எழுதி போட்டிருக்கீங்க? ஆமா, யார் யாரையோ வச்சு எழுதி போட்டிருக்கேன். ஒண்ணும் இல்ல. அ என்ன பண்றது? வயசாயிடுத்து இல்லையா? அதனால கையில எழுதுறச்ச எழுத படிக்க எனக்கு தெரியும். அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்ல. எழுதுறச்ச அப்படியே பூச்சி பறக்கறாப்புல இருக்கு. அதனால என்னால அதுக்கு எழுத முடியல. என்ன வயசு உங்களுக்கு? அது என்ன கொஞ்சமா நெஞ்சமா? இந்த ஆணி வந்ததுன்னா 60 முடியறது அப்படின்ன உடனே செல்லத்துக்கு வந்து கையில இருக்கிற கார்டு வந்து நழுவி கீழே விழுந்துரும். அது ஏன் அப்படின்னா, செல்லம் இவங்கள வீட்ல அப்பாயிண்ட் பண்ணும்போது வேலைக்கு, செல்லத்தோட எண்ணம் என்னன்னா, இவளுக்கு என்ன இருந்தா என்ன மாரி ஒரு 50 வயசு இருக்கும். இல்லன்னா 1ஓ 2ஓ குறைவா இருக்கும். அப்படின்னு நினைக்கும்போது, இவங்களுக்கு 60 வயசு தாண்ட போகுதுன்னு நினைக்கும்போது இவங்களால அத இது என்ன வாழ்க்கை? அதுக்கப்புறமா இவங்க தனியாவே யோசிச்சுக்கிறாங்க. இது என்ன வாழ்க்கை? எனக்கு வந்து இந்த அளவுக்கு வீட்டு வேலை பார்க்காத அப்படின்னு சொல்லி என்ன வந்து தூக்கி கொண்டாடக்கூடிய என்னுடைய மக்கள். அவ இருக்கிற வரைக்கும் வேலை பார்த்தா தான் அடுத்த வேலை அப்படிங்கிறது அவளுடைய தலையெழுத்து. இதுல வேற இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு முறை நான் கடிதாசி போடுறச்ச வேலை இல்லாம இருந்தேன். இதுக்கு முன்னால வந்து நான் வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல என்ன வேலைய விட்டு நிறுத்திட்டா. அவ ஏதோ வெளியூர் போறா போல இருக்கு. அப்போ ரூ. 10 வேணும்னு கேட்டிருந்தேன். 2 புள்ளையும் அதுக்கு பதில் கடிதாசி போடல. இப்போ நான் வேலையில இருக்கேன்னு சொல்லுங்கோ. என்னோட சௌக்கியத்த தெரிவிக்கிறதுக்கு காரணம் என்ன? அவ நல்லா இருக்காளான்னு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இத மனசுல வந்து செல்லம் ஓட்டி ஓட்டி பார்க்குறாங்க. எப்படி இவளால இப்படி ஒரு உயர்ந்த இவ வந்து ஒரு மூர்க்கத்தனத்தோடைய முதல் அத்தியாயமா? அல்லது ஒரு ஞானியுடைய உயர்ந்த பண்புடையவளா? அப்படின்ற ஒரு ஒரு குழப்பம் வந்து இவங்களுக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளூ நோய் வந்துடுது செல்லத்துக்கு. எல்லாருக்கும் அந்த தொத்து வியாதி மாரி அவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு அந்த ஒரு ஃபீவர்ல அவங்க கஷ்டப்படுறாங்க. அப்போ கொஞ்சம் கூட சலிப்பு இல்லாம வீட்டு வேலை தனியா, செல்லத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டு, ரொம்ப அவங்கள பாதுகாத்து நல்லா பார்த்துக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த ஜுரம் ஒட்டிக்குது.
அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரியா படுக்க தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கூடவே இருந்து ராஜகோபாலும் இவங்கள வந்து கோபாலும் வந்து நம்ம செல்லமும் அவங்கள நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்போது டேய் அவ பிள்ளைகளோட இதுக்கு நம்மக்கிட்ட அட்ரஸ் எல்லாம் இருக்குடா, அவங்களுக்கு கடிதாசி போடு, பாவம் இவ என்ன கஷ்டப்பட்டுன்னு இருக்கா பாரு, அப்படியே மெலிஞ்சு போயிட்டாடா, அந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை, நான் கடிதாசி போட்டு 10 நாள் இருக்கும், இப்போ வரைக்கும் ஒரு பதிலையும் காணோம், இதையாவது போடுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே அவர் புள்ள என்ன பண்ணுறாரு, சரிம்மா நான் போடுறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாக்காக கடிதாசி எழுதி போட்டுடுறாரு. போட்டும் ஒரு பதிலும் இல்லை. 10 நாள் ஆகுது, இன்னும் பதில். இந்த அம்மாவும் உடம்பு சௌகரியமாகி எழுந்திரிச்சு உக்காந்துடுறாங்க. உட்காந்துட்டு வழக்கம் போல், இங்கே பாருங்க மாமி, ஏதோ மாமிக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாலே அதனால அவளால் செய்ய முடியாதுலாம் சொல்லாதீங்க, எத்தனை கூட்டு கறி காய் பொரியல் என்ன வேணுமோ கேளுங்கோ, நான் திவ்யமாக சமைச்சு போடுறேன். அப்புறம் நான் நல்லா அந்த வடாம்பத்தலெல்லாம் கூட போடுவேன் மாமி, என்ன வேணுமோ கேளுங்கோ அப்படின்னு சொன்னோன்னே, எங்கே இருந்து தான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் அந்த ஒரு வேகம் வருதுன்னே தெரியல அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது, ஒரு நாள் வாசலில் உட்காந்துட்டு ஒரு கடிதம் வருது. கடிதம் வந்தோடனே பாகிரதியா பேருக்கு கடிதம் வந்தோடனே இந்த அம்மா ஓடி வராங்க. ஓடி வந்து அந்த கடிதத்தை வாங்கிட்டு, அப்பா பவானே அப்படின்னு இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் என்ன இருக்குன்னா, நாங்கள்லாம் இங்கே நல்லாயிருக்கோம், அதை தவிர அதில் ஒன்றுமே இல்லை. அப்போ ஒன்று இதை பார்த்துட்டா இப்போ நீ இன்னைக்கு இவ்வளோ ஆனந்தமாக இருக்க அப்படின்னா, உடனே அவங்களோட பளிச்சுன்னு அந்த கண்ணு, வேற என்ன வேணும், அவ நல்லா இருக்கால, பிள்ளைக்குட்டி வந்து சௌக்கியமாக இருக்கா, புண்ணியத்தில் ஆரோக்கியமாக இருக்கா, அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு ருட்டீன் லைஃப். இதை ஒரு விஷயமும் இந்த செல்லத்து மன ஓட்டத்தில் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எப்படி இவங்களால இவ்வளோ பெரிய விஷயத்த ஒன்றும் இல்லாத விஷயமா பார்க்க முடியறது அப்படின்னு. அதுக்கப்புறமா ஒரு நாள் வாசலில் செல்லம் உட்காந்துருக்கும் போது ஒருத்தன் வரான், ஒரு பையன். அவன் வந்து வரும்போது பாக்யரதி இருக்காங்களான்னு கேட்குறான். ஒரு செகண்டில் வந்து அவங்களுக்கு தோண்டிடுது, இவன் அநேகமாக அவன் பாக்யரதியோட பையனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வாப்பா எங்கே வந்த, யார் நீ அப்படின்னோடனே, இல்லை எனக்கு பாக்யரதியை பார்க்கணும். அதெல்லாம் இருக்கட்டும், நேராக உள்ளே வந்துட்டு பாக்யரதியை பார்க்கணுன்னா நீ யாருன்னு சொல்லு, நான் அவரோட பையன், என் பேர் கணேசன். ஓ சின்ன பையனா நீ தான், கடிதாசி எல்லாம் வந்ததா? வந்தது. என்ன வந்தது போட்டு 10 நாளைக்கு மேலே ஆகுது, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நாங்கள் கடிதாசி போட்டோம், என்ன நீ இப்படி ஒரு பதில் சொல்கிற அப்படின்னா, அவன் அதுக்கு மேலே அவனும் வந்து ஒரு பற்றுதலே இல்லாத மாதிரியான ஒரு சூழல். இல்லை அவங்கள பார்க்க முடியுமா, ஒரு வீட்டில் வேலை செய்கிறாங்கன்னு தெரியுது, நேராக உள்ளே வந்துட்டு அவங்கள பார்க்க முடியுமானா எந்த நேரத்தில் வரணும், அவங்க என்ன வேலையில் இருப்பாங்க, உன்னை சந்திக்க வைக்க முடியுமா முடியாதா, இதெல்லாம் நீ கேட்டுக்க மாட்டியா, சரி அப்போ வேணா நான் நாளைக்கு வரேன், இரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போய் பாக்யரதி கூப்பிட்ட உடனே, இந்த இடத்துல எழுத்தாளர் எழுதுனது வந்து எனக்கு நிஜமாகவே என்னால் வந்து அந்த கண்ணில் இருந்து வரக்கூடிய அந்த இதை தாங்கவே முடியல. உள்ளே இருந்த அந்த மெல்லிய உருவம், முரட்டுத்தனமான அந்த விரல்கள், ஆனால் மெல்லிய விரல்கள், அதை வந்து எடுத்துட்டு வந்து அப்படியே அவனோட 2 கன்னத்துலேயும் வச்சு, ஐயா கண்ணா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மெலிஞ்சு போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அந்த முகத்தையே ரொம்ப நேரமாக அந்த முகத்தையே பிடிச்சிட்டு இருந்துட்டு, அதுக்கப்புறமா அவ்வளோ ஆனந்தம் அந்த கண்ணில். இப்போ எப்படி இருக்க, பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க, வேலை எப்படி போயின்னு இருக்கு, உனக்கு இவ்வளோ நாள் உன்னை பார்க்காம கண்ணே பூத்து போயிடுத்துடா அப்படின்னு அந்த சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே அவ்வளோ மெய்மறந்து போய் அவங்க வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க. இதை பார்க்குற செல்லத்துக்கு வந்து எப்படி இவளால் இப்படி இருக்க முடியுது, இது நிஜமா, இப்படியும் இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலையில தான் செல்லம் இருப்பாங்க. அப்புறம் அந்த பையன் வந்த உடனே தொடர்ந்து ஒரு 2 நாள் வருவான். 3ஆவது நாள் வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க, இது வரைக்கும் உனக்கு கொடுக்குற எனக்கு சம்பளம் எல்லாம் வந்துட்டு உன்கிட்டயே கொடுத்துட்டு இருந்தா, நீ உடம்பு சரியில்லாத போது தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். ஏன்னா நீ வாங்குற சம்பளத்தையும் நீ முழுக்க எதையாவது செலவெல்லாம் பண்ணிட்டீன்னா வேஸ்ட்டு. அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், என் பையன்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் உனக்கு அமௌண்ட்டை போட்டு வச்சுட்டே வரேன் அப்படின்னா, அது முழுசாகவே போட்டுடுங்கோ, எனக்கு என்ன ₹1 ₹2 இருந்தால் போதும். ஏன்னா உங்களுடைய இதில் வந்து கருணையில் நான் ஒரு நாளைக்கு நல்லா 2 வேளை திருப்தியாக சாப்பிட்றேன், வேறு என்ன எனக்கு வேணும், இருக்க இடமும் நல்ல சாப்பாடும் கிடைக்கும் பொழுது எனக்கு வேறு எந்த செலவுமே இல்லைம்மான்னு சொல்லி மொத்தத்தையுமே சேர்த்து வச்சுருவாங்க.
இப்போ அந்த பையன் வந்து திரும்ப திரும்ப வரவோ, என்ன என்ன பாக்யரதி, என்ன என்னவா பையனுக்கு? அம்மா ஒன்றும் இல்லை, உங்கள் பிள்ளையாண்டான்ட்ட சொல்லி அந்த என்னோட அக்கௌண்ட்டில் ஏதோ பணம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் வேணும். இதை நான் எதிர்பார்த்தேன். 3 நாளாக தொடர்ந்து வந்துட்டு இருக்கும் போதே எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது அசமந்து வேலை பண்ணுவேன்னு. இதில் என்னம்மா இருக்குது? என்னத்துக்கு அவனுக்கு பணம்? ஏதோ அவனுக்கு சொத்து ஏதோ வாங்கணும் போல இருக்கு, வீடோ நிலமோ ஏதோ சொன்னான். 300 ரூபா வேணுமா? பாவம் புள்ள கஷ்டப்படுறது. அதுக்கு என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கோ. எவ்வளோ இருக்குன்னா 150 ரூபா இருக்குது. அதை கொடுத்தேன்னா அவன் பாவம் கஷ்டப்படுறான், அவனாண்ட கொடுத்துடுவேன். இது எந்த விதத்தில் நியாயம்? நீ இங்கே மாடாக உழைச்சுன்னு இருக்கியே, அதை பற்றி நீ யோசிக்கவே மாட்டியா? இல்லைம்மா பரவாயில்ல கொடுத்துருங்கோ. அவன் கேட்குறான். அவன் என்ன முகத்தோட உன்னை வந்து பார்க்குறான்? அவன் என்ன அதிகாரத்தில் உன்னை கேட்குறான்? இந்த இடத்துல ஒரு பாஸ் விட்டுட்டு அம்மான்ற அதிகாரத்தில் தான். அது சொன்ன அடுத்த நிமிஷம் செல்லத்துக்கு வந்து அப்படியே இருக்கையில் உட்காந்துடுறேன். உட்காந்தும் போது அவளுடைய பாசம் வேற மாதிரி இருக்கே. இது இது என்ன பாசம்? இது எப்படி அவளால் இப்படி இருக்க முடியுது அப்படின்ற ஒரு குழப்பத்துக்குள்ள இவங்க ரொம்ப ஆழ்ந்து உள்ள போறாங்க. அப்போ இவங்களுடைய இந்த குழப்பத்தை புரிஞ்சுக்கிற பாக்யரதி ரொம்ப பொறுமையா அவங்க கிட்ட போயிட்டு அந்த தெளிவான பார்வையோட, அம்மா பிள்ளைகள் நாம கேட்டு நம்ம கிட்ட பிறக்கிறது இல்லை, அது பகவானா நமக்கு கொடுக்கற வரம். அந்த வரம் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் அந்த வரத்துக்கு வளைஞ்சி நம்ம போகிறது தான் நியாயமே தவிர நாம் அதை வளைச்சி நம்ம பக்கம் இழுக்கிறது இல்லை. குழந்தையாண்ட நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். அப்போது நமக்கு யார் செய்வா? படைச்சவன் இருக்கான்ல, அவன் பார்த்துப்பான் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லும்போது செல்லத்துக்கு அப்போ தான் புரியுது, ஓஹோ இவளா அசமந்து, இவளா ஒன்றும் தெரியாதவ, இவளா மக்கு இல்லை, இவ வந்து ஏதோ. ஆனால் செல்லத்துக்கு வந்து இவங்க சொல்கிற விஷயங்களில் ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆழமான விஷயம் இருக்குன்றது தெரியுது. அதை செல்லத்தால் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா அவளோட மனநிலை வந்து தன்னுடைய குழந்தைகள் தன்னை வந்து தாங்குறாங்க, தனக்கு எல்லாம் செய்கிறாங்க, தன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்கங்கிறது தான் இருக்கே தவிர, ஆமாம் இல்லை அப்போது குழந்தைகளுக்கு நாம் செய்கிறோம் அப்படிங்கிறது வந்து அந்த நேரத்தில் என்னெல்லாம் இருக்கோ நம்ம அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே போகிறதுக்கு பேர் மட்டும் இல்லை. இல்லாத முடியாத இருக்கிற காலகட்டத்தில் கூட நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்காக கேட்குறாங்க அப்படின்னா அதை எடுத்து கொடுக்கறதுக்கு அந்த இடத்துல வந்து அது 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 வந்து ஒரு பணமோ பொருளோ அல்லாத ஒரு மனநிலையில் அந்த குழந்தைகளுக்கு நம்ம வந்து செய்கிற அந்த ஒரு உணர்வை சொல்லி அவ்வளோதான். அது அப்படியே அது சிறுகதைகள் வழக்கமாகவே வந்து பெரிய எழுத்தாளர்கள் எழுதுறதே நம்மளை அப்படியே கையை பிடிச்சி தூக்கிட்டு மேலே போயிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. நான் என்ன பண்ணுறது, கீழே விழறதா இல்லை எங்கே போய் விழறதுன்னு தெரியாமல் தவிக்கிற ஒரு நிலையில தான் சூடாமணி அம்மாவும் எழுதியிருக்கிறாங்க. இந்த கதையை படித்ததுக்கப்புறமா ஒரு தாய் மகன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு தாயாக நான் யோசிக்கும் பொழுது எதிர்பார்ப்புகள் இல்லாத அந்த நிலைக்கு நம்மளை வந்து ரொம்ப கொண்டு போய் நிறுத்திக்கணும் அப்படின்றத வந்து உண்மையாகவே நான் உணர்ந்து அதை நான் வந்து செயல்படுத்தவும் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன்னு தான் நான் சொல்லணும். சிறுகதைகள் நம் வாழ்க்கையில் பெரிய பெரிய விஷயங்களை செய்கிறது உண்மை. என்னோட வாழ்க்கையிலையும் பல சிறுகதைகள் வந்து பல திருப்பு முனைகளாக வந்து அமைஞ்சிருந்தாலும் இந்த ஒரு கதை சூடாமணி அம்மாவது நான் இங்கே வந்து சொல்கிறதுக்கு நிறைய கதைகள் இருந்தாலும் கூட இந்த கதை எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு இந்த இடம் எப்படி ஒரு கனெக்ஷன் கொடுக்குதோ அதே மாதிரி சூடாமணி அம்மாவுடைய கதைகளில் எந்த ஒரு கதை என்னை ஒரு தாயாக இத்தனை வயதிற்கு பிறகும் என்னை உணர வைத்த ஒரு விஷயமாக தான் நான் இந்த கதையை பார்க்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்து இந்த கதையை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம்.